அரசியல்னா என்னன்னே தெரியாதா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு ஒருத்தரோ இல்ல ஒரு 4 பேர் சேர்ந்து அரசியல் பேசினாலோ அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு ஒப்பீனியனும் ஒரு கேள்வியும் வரும். ஆனா நம்ம எதனா அரசியல் பேசும்போது எதிரில் இருக்கிறவங்க ஏதாவது கேள்வி கேட்டாலோ இல்ல நம்ம எதனா தப்பா பதில் சொல்லிடுவோமோ அப்படிங்கிறதுனாலேயே இங்க நிறைய பேர் அரசியலை பேசுறதே கிடையாது. வாங்க அடிப்படை அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடிப்படை அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் வேட்டையாடி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல வலிமையா இருக்கிறாங்களோ அவன் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவனா இருப்பான். தங்கள் மாற மாற வலிமையாவும் அறிவு கூர்மையோட யார் இருக்கிறானோ அவன் தலைவனா மாறினான். அப்புறம் மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல யார் அதிகமா விவசாயம் பண்ணி நிலத்தை அதிகமா வச்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பவரும் போச்சு. இந்த காலகட்டத்துல தான் மன்னராட்சியும் ஸ்டார்ட் ஆகுது. மன்னராட்சி எப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கிற நாட்டு மேல போரை தொடுத்து அந்த நாட்டை விரிவுபடுத்துவாங்க. மக்கள் யாரும் நம்மள கேள்வி கேட்டுட கூடாதுன்னு அவங்க கையில எடுத்த வெப்பன் தான் மதம். மதமும் அரசியலும் ஒன்னாகுது. இதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் மத குருமாக்கள், அதாவது காட்மேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மக்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மன்னர்கள் தான் தூய சக்தி, நீங்க அவரை எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும், அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆவீங்கன்னு மன்னர்களுக்கு சரியான சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க. இதுக்கு மன்னர்களும் காட்மேன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மதத்துக்கும் பொருந்தும். ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இதனால மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதனால பல ரெவல்யூஷன் கிரியேட் ஆகி டெமோக்ரஸின்ற ஒரு விஷயமும் ஸ்டார்ட் ஆச்சு. இதனாலதான் மக்கள் மதம், மொழி, இனம், ஜாதின்னு யார் இதை வச்சு அரசியல் பண்ணாலும் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருக்கிற எந்த ஒரு கட்சி தலைவரா இருந்தாலும் அவர் தப்பு பண்ணாருன்னா நீங்க கேள்வி கேளுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு அடிப்படை அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.